ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். எங்களுடைய ஜேஎல்எம் திருச்சபை சார்பாக 2வது முறையாக பைபிள் குவிஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்திருக்கோம். போன எங்களோட எபிசோடை நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, நிறைய பேர் அதை அட்டென்ட் பண்ணீங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இன்றைக்கு 2வது முறையாக நாங்கள் ஒரு குவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் போன முறை மாதிரி கனெக்ஷன்ஸ் கேம் தான். போன முறை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு நல்ல நல்ல சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. 10 வினாடி ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு 20 நொடி கொடுத்தா தான் பதில் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் கொடுத்தீங்க. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த தடவை 20 நொடி நாங்கள் தரதா இருக்கோம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஸோ போன முறை பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற முக்கியமான நபர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த முறை பைபிளில் இருக்கிற முக்கியமான சில வார்த்தைகள், அதாவது பரிசுத்த ஆவி, வாக்குத்தத்தம், அந்த மாதிரி சில வார்த்தைகளை தான் இன்றைக்கு ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் அதே போல் 10 கேள்விகளை நாங்கள் ஒவ்வொன்றா காமிக்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் வர்ற க்ளூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. 10 கேள்விகளும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அதோட பதில்களை மொத்தமாக நாங்கள் போடுவோம். அப்போது எதெல்லாம் நீங்கள் சரியாக போட்டீங்க, எதெல்லாம் சரியாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? இன்றைக்கு இந்த கேமை இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதோ கேள்விகள்.
10 கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை பேர் 10க்கு 10 கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிச்சவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாப். ஓகே, நீங்கள் எங்களோட 10 கேள்விகளையும் பார்த்தீங்க, இதெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போது அந்த 10 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது? உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வருங்காலத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் 7 மணிக்கு நாங்கள் இதே போல் ஒரு குவிஸ் ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறோம். இதுக்காக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல குவிஸ் ப்ரோக்ராம் கொடுத்து உங்களுடைய வேதாகம ஆர்வத்தை தூண்டத்தக்கதாக நாங்கள் செயல்படணும் அப்படின்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை, டாடா, டேக் கேர்.